ருத்ரன் தொடர்கிறது. சிவபூஜைக்கு உரிய மலர்களும் தாரையும். நைமிச்சாரண்ய வாசிகள் சூதக முனிவரை பார்த்து, வியாசரின் சீடரே, சிவபெருமானை எந்தெந்த மலர்களால் பூஜித்தால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்று கேட்டார்கள். தவஞானிகளே, பெரும் செல்வம் பெற விரும்புவோன் தாமரை மலர், வில்வம், சதபத்திரம், சங்கபுஷ்பம் ஆகியவற்றால் லட்சக்கணக்கில் பூஜித்தால் சந்தேகமில்லாமல் பெரும் செல்வத்தை பெறுவான். தாமரை மலர்கள் 20 கொண்டது பிரஸ்தம், சதபஸ்திரம் பத்திரம் 1000 கொண்டது அர்த்த பிரஸ்தம், வில்வதளம் 1000 கொண்டது பிரஸ்தம், அதாவது 16 பலம் எடையுள்ளது பிரஸ்தம். மகாபூஜையில் மலர்களை கொண்டு பூஜிக்கும் போது மலர்களை எண்ணிக்கொண்டே பூஜிப்பது தவறாகையால் இப்படி நிறுத்து பூஜிக்க வேண்டும். எண்ணிக்கொண்டே பூஜிக்கக்கூடாது. ராஜபோகத்தை விரும்புவோன் பழுதில்லாத 10 கோடி மலர்களால் பார்த்திபலிங்கத்தை பூஜிக்க வேண்டும். அல்லது 10 கோடி வில்வதளத்தை சுகந்த சந்தனத்தில் தோய்த்து பூஜிக்க வேண்டும். இதற்கு தாமரை மலர்கள் அல்லது சங்கு புஷ்பங்கள் பூஜிக்கத்தக்கவை. பிறகு தூபதீப நைவேத்தியம், அர்க்யம், ஆரார்த்திக, பிரதர்ஷன, நமஸ்கார, ஷமாபண, விசர்ஜன முதலியவற்றை செய்தால் இஷ்டபோகமும் ராஜரீகமும் உலக நாயகரான சிவபெருமான் திருவருளால் கிடைக்கும். பிரதானித்துவத்தை விரும்புவோன் 5 கோடி மலர்களாலும், சிறையிலிருந்து நீங்க விரும்புவோன் 1,00,000 புஷ்பங்களாலும், நோய் நீங்க விரும்புவோன் 50,000 மலர்களாலும், அழகான மங்கையை மணம் செய்து கொள்ள விரும்புவோன் 25,000 மலர்களாலும், கல்வியில் விருப்பம் கொண்டவன் 12,500 மலர்களாலும், பகைவனை வெற்றி கொள்ள விரும்புவோனும் பகைவனை ஊரை விட்டு விரட்ட விரும்புவோனும் 10,000 மலர்களால் பூஜிக்க வேண்டும். மாரணம் செய்ய விரும்புவோன் 4,00,000 மலர்களாலும், மோகனம் செய்ய வேண்டியவன் 2,00,000 மலர்களாலும், ஒரு பிரபுவை வெல்ல வேண்டியவன் கோடி மலர்களாலும், வசியம் செய்யவும் கீர்த்தி அடையவும் வேண்டியவர்கள் 10,000 மலர்களாலும், முக்தி வேண்டியவன் 5 கோடி மலர்களாலும், ஞானம் வேண்டியவன் கோடி மலர்களாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். சிவபெருமான் பிரத்யட்சமாக வேண்டியவன் 1/2 கோடி மலர்களாலும் அர்ச்சித்து மிருத்யுஞ்சய மந்திரத்தை 5,00,000 உரு ஜபிக்க வேண்டும். 1,00,000 மலர்களால் செய்த அர்ச்சனை தேக தூய்மையையும், 2,00,000 செய்தது ஜன்மாந்தர ஞானமும், 3,00,000 கர்ம ஞானமும், 4,00,000 ஸ்வப்ன தரிசனமும், 5,00,000 சிவ பிரத்யட்சமும், 10,00,000 எல்லா பயன்களும் கைகூடும். முக்தி நிலையை அடைய விரும்புவோன் 1,00,000 தர்பையாலும், தீர்காயுளை விரும்புவோன் 1,00,000 அருகினாலும், புத்திரப்பேற்றை விரும்புவோன் 1,00,000 கருவூமத்தையாலும், புகழை விரும்புவன் 1,00,000 அகத்திப்பூவினாலும், சித்தி முக்திகள் வேண்டியவன் 1,00,000 துளசியாலும், சத்ருஷயம் வேண்டியவன் 1,00,000 வெள்ளெருக்க மலர், மாதுளை மலர், உற்பல மலர், சப்பாத்தி மலர்களாலும், ரோக நீக்கம் விரும்புவன் கரவீர மலர்களாலும், விஷ்ணுவின் அனுகிரகத்தை வேண்டுவோன் அதசிப்பூவினாலும், முக்திகாமி வன்னியினாலும், அழகான பெண்ணை அடைய விரும்புவோன் மல்லிகையாலும், தானிய சம்பத்தை வேண்டியவன் மலை மல்லியாலும், வஸ்திர சம்பத்தை வேண்டியவன் கோங்கு மலராலும், மன நிர்மலத்தை வேண்டுவோன் நிர்குண்டியாலும் பூஜிக்க வேண்டும். சிவப்பிரீத்தியான மலர்கள் கிடைக்காவிட்டால் சண்பகம், தாழை தவிர்த்து இதர மலர்களால் பூஜிக்கலாம். இவ்விரண்டு மலர்களும் சிவபூஜைக்கு யோகிதையற்ற மலர்கள். இவையே அவ்வாறு நீக்கப்பட்டதற்கான காரணத்தை பின் சொல்கிறேன். சிவப்பிரீத்தியான மலர்கள் 1,00,000 கொண்டு அர்ச்சித்தால்
அனந்தமான பயன்கள் கிடைக்கும். இனி சிவபெருமானுக்கு தானியம் சமர்ப்பிக்கும் பயன்களை சொல்கிறேன். சிவபெருமானுக்கு ஸ்வேத அட்சதையை, வெள்ளையான முனை முறியாத அட்சதையை 1,00,000 9 பிரஸ்தமும் 2 பலமும் சமர்ப்பித்தால் சகல சம்பத்தும் உண்டாகும். இது போதாயன முனிவர் அருளிய ருத்ரநியாச விதானப்படி சுந்தர வஸ்திரம் தரித்து பிறகு சமர்ப்பிக்கத்தக்கது. இதற்கு வில்வப்பழத்தை வைத்து தூப தீப ஆராதனைகள் செய்தால் பூஜாபலம் கிடைக்கும். இவ்வாறு செய்பவன் 20 அந்தணருக்கு அன்னமிட்டு 108 ஸ்ரீருத்ர காயத்ரி ஜபிக்க வேண்டும் என அட்சதை 11 பலம் சமர்ப்பித்தால் சகல பாபங்களும் நாசமாகும். இதற்கு பிராமண பூஜையும் செய்ய வேண்டும். எவை அட்சதை 1,00,000 8.5 பிரஸ்தமும் 2 பலமும் சமர்ப்பித்தால் ஸ்வர்க்கபோகம் கிடைக்கும். இதற்கு பிரஜாபத்திய கிருச்சிரத்திற்கு செலவாகும் தொகையை பிராமண போஜனத்திற்கு செலவிடலாம். கோதுமை அட்சதை 1,00,000 சமர்ப்பித்தால் ராஜாதிபத்தியம் உண்டாகும். இதற்கும் மேலே சொன்ன அளவு பிராமண போஜனம் செய்விக்க பயறு அட்சதை 1,00,000 7.5 பிரஸ்தமும் 2 பலமும் சமர்ப்பித்தால் சுகஜீவனமும் உண்டாகும். உளுந்து அட்சதை 1,00,000 சமர்ப்பித்தால் இஷ்ட காமியங்கள் கிடைக்கும். இதற்கு 11 பிராமணரை போஷிக்கவும். சாமை திணை முதலிய தானிய அட்சதை சமர்ப்பித்தால் அறம்பொருள் இன்பம் வீடு கிடைக்கும். இதற்கு 12 பிராமணர்களுக்கு அன்னமிடவும். கடுகு 1,00,000 சமர்ப்பித்தால் சத்ரு மரணமாகும். இதற்கு 101 பிராமண போஜனமும் 1 கோதானமும் 1 ரிஷபதானமும் செய்க. இவை தவிர வேறு பலவிதமான தானியங்களாலும் பூஜை செய்யலாம். துவரை இலையை குங்குமம் கலந்த சந்தனத்தில் தோய்த்து பூஜித்தால் பற்பல பயன்கள் சித்திக்கும். இவ்வாறு சூதமுனிவர் கூறியதும் நைமிச்சாரண்ய வாசிகள் அவரை நோக்கி, சிவஞான செல்வரே, தானியங்கள் 1,00,000 எவ்வளவு எடை என்று சொன்னீர்கள். இனி மலர்கள் 1,00,000க்கு எவ்வளவு எடை இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் என்றார்கள். முனிவர்களே, சங்குபுஷ்பம் 1 பிரஸ்தமும் ஜாதி மல்லிகை 20 பிரஸ்தமும் திலபுஷ்பம் 19 பிரஸ்தமும் கரவீரம் 40 பிரஸ்தமும் நிர்குண்டிஸ் 40 பிரஸ்தமும் கோங்கு தரிசனம் திரிசனம் இவை 10 பிரஸ்தமும் 1,00,000 மலர்களாகையால் பிற மலர்களை இவ்வாறே எடை நிர்ணயித்து பூஜிக்க வேண்டும். இனி தாரா பூஜையை சொல்கிறேன். சிவலிங்க பெருமானின் மீது சொரியும்படி தாரா பாத்திரம் கட்டி அதனால் பூஜித்தால் ஜுவரம் முதலியவை நீங்கும். சதருத்ரம், ஏகாச ருத்ரம், ருத்ரம், புருஷசூதம், மிருத்யுஞ்சயம், காயத்ரி, சிவநாமங்கள் முதலியவற்றாலும் ஆகம யுக்தமான பத்திரங்களாலும் தாரா பூஜையை செய்ய வேண்டும். ஜலதாரை பூசையால் சுகவிருத்தியும் சந்தான விருத்தியும் கைகூடும். நெய்யை தாரா பாத்திரத்தில் சொரிந்து அபிஷேகம் செய்தாலும் செய்வித்தாலும் வம்சவிருத்தியும் ரோகநாசமும் உண்டாகும். இது நபும்சகம் வந்தபோது 10,000 மந்திர ஜபத்தோடும் பிரசபத்திய கிருச்சிர செலவின் அளவு தொகைக்கு பிராமண போஜத்தோடு செய்யத்தக்கது. சர்க்கரை கலந்த பாலை தாரா பாத்திரத்தில் அபிஷேகம் செய்தால் ஒருவன் தன்மேல் செய்த பிரயோகம் ஒழியும். இது 10,000 மந்திர ஜபம் முடியுமளவும் தாரை பொழிய வேண்டும். சத்துரு உச்சாடனமும் பயமும் நீங்கும். பரிமளம் கலந்த தைல தாரை சத்துருக்களை தொல்லைப்படுத்தும். தேன் தாரை பற்பல ரோகங்களை போக்கும். கருப்பஞ்சாற்று தாரை சகல துக்கங்களையும் ஒழிக்கும். சுத்தமான ஜலதாரை மோட்ச பலன் கொடுக்கும். இவை ஒவ்வொன்றும் தீமையை அகற்றி சுகத்தை கொடுக்க வல்லவை. இவற்றை 10,000 மந்திர ஜபத்தோடும் 11 பிராமண போஜனத்தோடும் செய்வித்தால் இஷ்டகாமியங்கள் கைகூடும். நீங்கள் கேட்டவற்றுக்கு தக்க பதிலை சொன்னேன். இவ்விதமாக பூஜித்தவர்கள் சகல பாபங்களும் நீங்க பெறுவர். ஸ்கந்தர், பார்வதி, கணேசர் இவர்களுடன் கூடிய சிவபெருமானை ஒருமுறையாவது பூஜித்தவனுக்கு இம்மை மறுவை பயன்கள் கைகூடி கோடி சூரிய பிரகாசமான விமானத்தில் ஏறி அவ்வுலகை அடைந்து அங்கு அநேக தேவதாசிகள் நடனம் செய்யவும் இன்னிசை முழங்கவும் சிவபெருமானைப் போல எந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று விரும்புவார்களோ அவ்வுலகத்தில் அத்தனை காலம் அப்படியே வாழ்வார்கள் என்பதில் ஒரு சிறிதும் சந்தேகமே இல்லை. நிறைய மலர்கள் போட்டு நீங்களும் பூஜிக்கலாம். தொடரும். நன்றி, வணக்கம்.